வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் தேர்டு டாஸ்க் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்குள்ளே போங்க. போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளே ஸ்டோர் ஆப்பு போயிட்டு அதில் வந்து ஆன்கரோ அப்படிங்கிற ஆப் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதை சைன்அப் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பர் போடணும். இந்த இருக்குது பாருங்கள், இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு எப்படி பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். இன்ஸ்டால் ஆகட்டும். இதில் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன, சைன்அப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு கிளிக் ப்ரொஃபைல் மெனு அண்ட் செலக்ட் தி ரெஃபர் ஆன் ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும். அதை எப்படின்னு பார்ப்போம். ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணுங்கள். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் போட்டோன்னே கண்டினியூ கொடுங்க. அதையெல்லாம் முடித்த உடனேயே ரெஃபர் அண்ட் ஆன் ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு மெனுவில் போங்க, ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். அதில் ரெஃபர் ஆன் ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டுங்க. இது மேலே டாப் கார்னரில் இருக்குது. இதை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வரும். ப்ரொஃபைலுங்கிறது இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் மோர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அண்ட் ரெஃபர் ஆன்னு இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தால் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட லிங்க் இருக்குது, அதை வந்து டச் பண்ணாலே காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடுச்சு. இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட இதில் லிங்க்கை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, டைட்டில் என்ன நம்ம போடணுன்னா, ப்ளே ஸ்டோர் ஆப் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் என்ன கொடுக்கணுன்னா, நீங்கள் வெப்சைட் கொடுத்துக்கோங்க. வெப்சைட் கொடுத்துட்டு கீழே வந்து அடுத்தது நம்ம காப்பி பண்ண யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்படி தான் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.